இருக்குது இது ஒன்று பேசு சார். நீங்கள் எதுக்காண்டி இங்கே இருக்கீங்க? இன்னைக்கு வந்து எங்கள் தெய்வம், இதே தெய்வம், ஹீரோ, எங்கள் ஹீரோ, எங்கள் கதையின் நாயகன், கதாநாயகன். அது நீயும் வந்து பேசு. சரி நானே பேசுகிறேன். ஹீரோ சொல்லு. ஆக்சுவலி அவர் சொன்ன மாதிரி தான் எங்கள் கதாநாயகன், எங்கள் ஹீரோ. அதை பற்றி இன்னும் நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். அவருக்கு இன்னைக்கு பர்த்டே, பிறந்த நாள். சர்ப்ரைஸாக வந்து ஓகே ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு நினச்சோம். பட் எங்களுக்கே அது சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. எங்களுக்கு உள்ள அடுப்பை பாட்டுறாங்க, என்ன பண்ணுறது. ஸோ ஓகே அதெல்லாம் விடுங்க. கடைசியாக வந்து அவரை எப்படியாவது அதுக்கு ஜஸ்ட் விஷ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இந்த பையன் உங்களுக்கு தெரியும்ல, நான் அப்புறமா காட்டுறேன். ஆக்சுவலி ஸோ இந்த சர்ப்ரைஸ் அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டாருன்னு நான் 100% நம்புகிறேன். ஸோ நல்லா பக்காவாக பிளான் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ண இன்னும் half an hour தான் இருக்குது. ஓகே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகும்போது மெம்பர்ஸ் யாருன்னா நான், புவன்குமார், தென் அருண் தம்பி, அண்ட் தென் ஜான் லெஸ்லி எங்கள் உயிர் நாடி, அண்ட் தென் திவா என்னை கோபப்படுத்தும் ஒரு ஜீவன், பிறந்திருக்கும் ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லலாம். என்னை வாழ வைக்கிற ஜீவன்கள் எல்லாருமே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, வாயால் தான். ஸோ இன்னொருத்தரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், மிஸ்டர் கமல். அவர் வரனார், பட் அவரால் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால அவரால் வர முடியல. ஸோ எங்ககிட்ட வண்டியும் இல்லை அவரை பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் விடுறதுனால. ஸோ அவரை நாங்கள் ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம். 12 o'clock நான் உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறேன். நீங்கள் அருணுக்கு நீங்கள் விஷ் பண்ணிடுங்க. நம்ம ஃபோனில் சொல்லிக்கலாம். பாய். ஓகே. ஹாய், இது அருண். இப்போ எல்லாருமே பேசியிருப்பாங்க, ஜான் அண்ணா அப்புறம் போன் அண்ணா எல்லோரும் பேசியிருக்காங்க. ஸோ எதுக்காண்டி இங்கே இருக்கோன்னா, அருண் அண்ணாவுக்கு பர்த்டே, அதாவது எங்கள் ஹீரோ அடுத்த டியூப்லைட் வர்றதுக்காண்டி இது சின்ன ஒரு கெட் டுகெதராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த கெட் டுகெதர் பண்ணணுன்ட்டு. இது கரெக்டாக ஆக்சுவலாக அந்த டியூப்லைட்டுக்கு கெட் டுகெதருக்காக கரெக்டான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. அருண் அண்ணா பர்த்டே, அப்புறம் டியூப்லைட் ரிலீஸ் எல்லாமே பக்கத்தில் நெருங்கிட்டுருக்கு. ஸோ டியூப்லைட் வேலையும் நல்லா பரபரப்பாக போயிட்டுருக்கு. அருண் அண்ணாவை இன்னும் மெருகேற்றிட்டுருக்கோம் நாங்கள். கண்டிப்பாக டியூப்லைட் வந்து நல்லா வரும். ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ், ஜான் அண்ணா அப்புறம் நிறைய பேர். இந்த வாட்டி புது நியூ இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். மர்லின் எலிசபெத் அவங்க லிரிக்ஸ் எழுதுகிறாங்க. நிறைய பேர் புதுசாக ஹரிணி ஜோ வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வாய்ஸ் நிறையா எல்லாருமே கரெக்டாக அவங்க வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கரெக்டாக அவரோட பர்த்டே வர்றதுனால நாங்கள் பர்ஃபெக்டாக செலிப்ரேட் பண்ணோம். இதில் இன்னொரு விஷயம்னா, இன்றைக்கி வந்து கமல் அண்ணானால் வர முடியல. ஏன்னா அவர் கொஞ்சம் லாங்கில் இருக்கார் அப்படின்றதுக்காக தான் எங்களால் போக முடியல. மழை வேறு வந்துடுச்சு. ஸோ அதனால தான் எங்களால் கரெக்டாக அவரை போய் பிக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கமலண்ணா, ஐ எம் வெரி சாரி. இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஐ எம் வெரி சாரிண்ணா. சரியா? கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படியாவது நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடுறோம். கண்டிப்பாக 12 o'clock உங்களுக்கு கால் பண்ணுறோம். ஓகே, பாய்ண்ணா. இப்போது டைம் வேறு ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா ஸ்னோ ஸ்ப்ரே அது இதுன்னு வாங்கினோம், அது மிஸ் ஆகிடுச்சு. அது ஏதோ அவசரத்தில் போன டென்ஷனால் நிறையா மிஸ் ஆகும் கேள்விப்பட்டிருக்கேன். இது அதே மாதிரியே ஆகிடுச்சு. ஏன்னா கரெக்டாக டென்ஷன்னாலே நிறைய விஷயம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ கேக்கும் கேண்டிலும் எப்படியோ வாங்கியாச்சு, தீப்பெட்டியும் வாங்கியாச்சு. கண்டிப்பாக எதுவும் மிஸ் ஆகலை. இந்த விஷயம் கூட அவருக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறோம். அது இல்லைன்னா கூட எங்களோட அன்புக்கும் சர்ப்ரைஸான விஷயத்துக்கும் அவங்க மதிப்பு கொடுப்பாரு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டியூப்லைட் வந்துகிட்டே இருக்கு. பாய். நான் நந்துன்னு சொல்லலாம், திவான்னு சொல்லலாம், ஆனந்தன்னு சொல்லலாம். இன்னைக்கு நாளைக்கு அருணோட பர்த்டே. ஸோ எல்லாம் கெட் டுகெதர் மாதிரி சேர்ந்துருக்கோம். பார்க்கலாம். இது ஒரு நல்ல பார்ட்டியாக இருக்கும். நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். டியூப்லைட்னு சொல்கிறாங்க, பக்கத்தில் குண்டு கொழுப்பு தான் தொங்கிட்டு. மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அருண். இது எத்தனாவது பர்த்டே அருணுக்கு? 45. என்ன சொல்கிறது? டியூப்லைட் கோனா ராக். டியூப்லைட் வந்துகிட்டே இருக்கு. பாய்.